வணக்கம். நம்ம யூடியூப் சேனலில் திருக்குறளுக்கான உரையை நான் சொல்லியிருக்கேன். அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னா, ஒரு சாம்பிள் குடுங்களேன் அப்படின்னு சொல்லுவோம் வழக்கமா. தின்னு பார்த்து வாங்குவோங்க அப்படிம்போம்ல நம்ம ஊர்ல. அது மாரி நீங்க ரசிச்சு பார்த்து வாங்குங்க. எப்படி இருக்குன்னு ஒரு சாம்பிள் காட்டவா? இந்தா இத பாருங்க. வணக்கம். திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் 3 நீத்தார் பெருமை. நீத்தார் என்பவர் யார் என்று கேட்டால், ஒப்பு உயர்வற்ற நல்ல குணத்தோடும் உயர்ந்த குறிக்கோள்களோடும் இந்த உலகின் பற்றுக்களை தாமரை இலையில் தண்ணீர் போல ஒட்டுமையும் ஒட்டாமலும் இருந்து கொண்டும் வாழ்பவர்களே தவத்தில் சிறந்த நீத்தார் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். இந்த நீத்தாருடைய பெருமைகளைத்தான் 10 குறட்பாக்களில் கூறுகின்றார். இனி குறட்பாக்கள் கூறுகின்ற பொருள்களை பார்ப்போம். அறத்துப்பால் அதிகாரம் 3 நீத்தார் பெருமை. குறள் 21. ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. இருக்க சொற்கள்லாம் கொஞ்சம் புதுமையாக இருக்கிற மாதிரி தெரியும். விழுமியம் என்றால் மானுட மதிப்பு, ஹியூமன் வேல்யூஸ் அப்படின்னு இப்போ சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான். இதில் எப்படி சொல்லப்படுது அப்படின்னா, அவர்களுடைய பெருமையை சொல்வதாக இருந்தால், ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு என்றால், அவர்களது பெருமையை எப்படி சொல்லலாம்? பணுவல் என்றால் நூல்கள். இதுவரை நாம் பார்த்த நூல்கள் எல்லாவற்றிலும் தலையாய நூல் என்று ஒன்று இருக்குமானால் அது துறந்தாரது பெருமையை கூறுகின்ற நூலாகத்தான் இருக்க வேண்டுமாம். எவ்வளோ அற்புதமாக ஓமை சொல்லுகிறார் பாருங்கள். பணுவல், அதுவும் விழுப்பத்து வேண்டும் பணுவல், அது ஒழுக்கத்து நீத்தார் பெருமை. நாம் பார்த்த படித்த நூல்கள் எல்லாவற்றிலும் உயர்ந்ததாக ஒன்று இருக்குமானால் அது உலக வாழ்க்கையை துறந்து தன்னலமில்லாது சிறந்த குறிக்கோளோடு வாழ்கின்ற நீத்தாருடைய பெருமையை சொல்வதே ஆகும் என்கிறார் வள்ளுவர். ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. பார்த்தீங்களா? சரி, அப்போ இது நல்லா இருந்தாலும் சொல்ல மாட்டேன், நல்லா இருக்கும். ஏன்னா நான் என் நம்பிக்கையை காட்டலாம் திருவள்ளுவர் மாபெரும் அறிஞர் நமக்கு தெரியும். அதை நான் எடுத்து சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க. நிச்சயமாக நீங்கள் இதை விரும்புவீங்கன்னு நான் நினைக்கிறேன். எல்லா அதிகாரங்களுக்கும் எங்களுடைய குழுவோட உரை சொல்லி உங்களுக்கு தர்றோம். நீங்கள் மெம்பர்ஷிப்பை இதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது, உங்கள் தலைமுறைக்கும் நல்லது. என்னடா பெரிய அதிகாரத்தை காட்டுறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இது திருவள்ளுவர் கொடுத்த அதிகாரம். அதனால் நீங்களும் உள்ள வாங்க. குறளை ரசிப்பதற்கு இது ஒரு சாம்பிள்.